தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஏஐ, ஹவ் ஏஐ, அதுக்கப்புறம் ஒய் ஏஐ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐயில் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன டேப்லெட்ஸ் வேணும் அப்படின்னு எடுத்துக்கும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மொபைல் ஆப்பிலே நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கிறப்போ அப்போலோ ஃபார்மசி ஆப் எடுத்துங்க. அப்போலோ ஃபார்மசி ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குன்னா என்ன இருக்கும், சரியாக கோல்டு இருக்கும், காஃப் இருக்கும், இது மாதிரி நிறையா நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ அந்த காஃபு, கோல்டு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணும், அதுவே டேப்லெட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணும். ஓகே நீங்கள் இந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கங்க, ஒரு 3 days எடுத்துக்கங்க. 3 days சரியாகலாம் அப்படின்னா எகைன் இந்த அப்ளிகேஷன் வந்த மாதிரி என்ன பண்ணும், அதுவே டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணி தரும். அப்போ அது மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏஇன் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ராக்டோ. இப்போ நிறையா ஆட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிலே மூவி பார்க்குறதுக்கப்புறம் என்ன ஆகும், விளம்பரம் போடுவாங்க. அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டோ ஆப்லாம் போடுவாங்க. கண் செக்கப்புக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், ப்ராக்டோ ஆப்பு. நமக்கு ஏதாவது உடம்பு இல்லாமல் ப்ராக்டோ ஆப்லாம் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துருச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் ரிசர்ச் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்திரன் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் என்ன பண்ணும், நமக்கு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கு. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஇன் மெடிக்கல் ஃபீல்டு. அப்போ ஏஐ வந்து எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது, மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் ஆகுது. அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து ஒரு ஹியூமனோட அட்வான்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு ஹியூமன் வந்து ஏதாவது நம்ம மாற்றி ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஏஐ வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு மிஸ்டேக் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐயில் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஃபஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஇன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. ஓகே, ஏஇன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படிங்கிறப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன், என்னுடைய ஏக்கர் வந்து நானே மேனுவலாக செக் பண்ணிக்குவேன். அதே வந்து நான் 100 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன். அப்போ 100 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும், 100 ஏக்கர் என்னால் ஒரு ஆளாக பார்க்க முடியுமா, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 1 ஏக்கர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருப்பேன், அடுத்த 100வது ஏக்கர் போகிறதுக்கு எனக்கு 10 நாள் ஆயிடும். அப்போ 100 ஏக்கர் என்னால் ஒரு ஆளால் ஹியூமனால் வாட்ச் பண்ண முடியுமானா சத்தியமாக வாய்ப்பே இல்லை. அப்போ அதுக்காக என்ன பண்ணேன், நான் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க்குக்கு வைப்பேன். அப்போ எம்ப்ளாயிஸில் ஒர்க்குக்கு வைக்கிறப்போ எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இதுக்கெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியுமா. எம்ப்ளாயிஸ் வந்து கரெக்டாக சார்ஜ் வந்தால் போதும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, எப்போ ஓனர் சொல்கிறாங்களோ அந்த டைமில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு மற்ற டைமில் வந்து ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ எம்ப்ளாயிஸை வச்சு என்னால் கரெக்டாக ஒர்க் பார்க்க முடியுமானா ஒர்க் பார்க்க முடியாது. அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ஏஐக்கு போவேன். அப்போ அக்ரிகல்ச்சர் இன் ஏஐ அப்படிங்கிறப்போ நம்ம ஏஐயில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அப்போ அந்த செடிக்கு வந்து ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒரு கேமரா மூலமாக நம்ம விசுவலைஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ தண்ணி பாய்ச்சலாமா வேண்டாமா, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்போ அதான் இங்கே ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கேன் பாருங்கள், வெதர் ப்ரெடிக்ஷன் அண்டு சஜஸ்டன். அப்போ இந்த வெதர் வந்து எப்படி இருக்குது, இன்றைக்கி வெதர் மழை வருமா வராதா அப்படின்னு எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் டிசீஸ் வந்து ஏதாவது இருக்கா இல்லையா, அப்போ அதை என்ன பண்ணலாம், கேமரா மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டிசீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம பெஸ்டிசைட் மோட்டரை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ஏக்கர் வச்சுருக்கேன், 100 ஏக்கரில் ஒரே மாதிரியான சீட்ஸ் தான் நான் போடுவேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் சீட்ஸ் போடுவேன். அப்போ டிஃப்ரெண்ட் சீட்ஸை போட்டு ஒரே குடோனில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவேன், செக்ரிகேட் பண்ணும்போது கிளாஸிஃபை பண்ணல. அப்போ இது வந்து ஆப்பிள், இது பனானா அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எடுக்கணும்னா அப்படின்னா ஒரு ஹியூமனை ஒர்க்குக்கு வச்சேன் அப்படின்னா அந்த ஹியூமன் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வந்து பிரிப்பார். ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். அதே அந்த மிஷினை வச்சிட்டேன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணும், அதையும் வந்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நார்மல் ஃப்ரூட்னா இது இப்போ அழுகி போச்சுன்னா இது மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணும், அதுவே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த கிளாசிஃபிகேஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேட்டலைட் இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த லேண்டில் வந்து என்ன மாதிரியான சீட்ஸ்லாம் வளரும் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம ஏஇன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ஏஐ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே வந்து இந்த மண்ணில் வந்து என்ன சீட்ஸ் போட்டால் என்ன வளரும் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்தந்த காலத்துலேருந்து அப்படியே வந்து விவசாயத்திலே வந்தவங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். அது இப்போ புதுசாக நான் விவசாயத்துக்கு வரேன் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சேட்டலைட் இமேஜை வச்சு இந்த சீட்ஸ் இந்த லேண்டுக்கு வந்து இந்த சீட்ஸ் போடலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇன் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்.
ஓகே, கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம். நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அமேசானில் போனீங்க அப்படின்னா அலெக்ஸா இருக்கும். அலெக்ஸாங்கிறது அமேசானுக்கு நான் கண்டுபிடிச்சது. அது சீரி, சாட்பாட், இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்லேயே இது மாதிரி நிறையா இருக்குது. அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மைக்ரோஃபோனை இன்புட்டாகவும் ஸ்பீக்கரை வந்து அவுட்புட்டாகவும் வச்சுக்குது. அப்போ நீங்கள் வந்து மைக்கில் வந்து இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்க வந்து லிசன் பண்ணிக்கும். அப்போ மைக்கில் இன்புட் கொடுத்தீங்கன்னா லிசன் பண்ணிக்கிட்டு அதை என்ன பண்ணும், ரெகக்னைஸ் பண்ணும். ஓகே, ரெகக்னைஸ் த வேர்டு, ரெகக்னைஸ் வேர்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் டெஸ்ட்டு, ஆப்டிக்கல் கேரக்டர் அப்படிங்கிற லைப்ரரி மூலமாக நமக்கு என்ன பண்ணும், ஒரு வாய்ஸை வந்து டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணும், சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும். அப்போ சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணும், ஒரு சாட் பாக்ஸில் வந்து ரிப்ளையாக கொடுக்கும். இல்லை அப்படின்னா வாய்ஸ் மூலமாக நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகே, நம்ம நிறையவே என்ன பண்ணி நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ கூகுள்லேயே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் இன்ஜினில் எப்படி இருக்குது, வாய்ஸ் மூலமாக நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அதுவே டைப் ஆகி அதுவே சர்ச் ஆகும். ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், டைப் பண்ணியும் நம்ம ரிப்ளை கொடுப்போம். ஓகே, இது மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம இது வந்து நம்ம ஸ்பீச் பண்ணுறதே எகைன் வந்து நமக்கு ரிப்ளை வரும். ஓகே, எல்லாமே என்ன இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ஸு, அலெக்ஸா, சீரி, இது எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள். ஓகே, கூகுளில் வந்து ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓவாக ஒர்க் ஆகுது. ஓகே, எஸ்இஓ அப்படின்னா என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம், பெஸ்ட்டு காலேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் என்ன ஆகும், உங்கள் ஏரியாவுக்கு நியர்பை இருக்க பெஸ்ட் காலேஜஸில் எல்லாமே முன்னாடி வரும். ஓகே, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வந்து இப்போ திருநெல்வேலி நியர்பை பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு சரௌண்டிங்கில் இருக்க பெஸ்ட் காலேஜஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா அந்த எஸ்இஓவில் நம்ம என்ன பண்ணிப்போம், செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி நிறையா பேர் சர்ச் பண்ணி அந்த எந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜோ அதை வந்து கிளிக் பண்ணிப்பாங்க. அப்போ நிறையா யூசர்ஸ் வந்து பார்த்து அதை ரேட்டிங் கொடுத்தது தான் என்ன ஆகும், ஃபஸ்ட்டாக வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், எஸ்இஓ அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்சைட்லாம். அப்போ எஸ்இஓ அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, அதுமாதிரி கூகுள் சஜஸ்டின், கூகுளில் வந்து என்ன பண்ணும், நம்ம ஏதாவது வந்து ஆர்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வந்து சஜஸ்டினாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏஐ யூஸ் டு ப்ரிடிக்ட் அண்ட் சஜஸ்ட் த ரிசல்ட் பேஸ்ட் ஆன் த சர்ச் ஹிஸ்ட்ரி. உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை வச்சு எனக்கு என்ன கூகுள் வந்து சஜஸ்டின் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதான் சொல்லுங்கள். வெப் ஆட்ஸும் அதே மாதிரி தான், நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை கொடுக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇன் சோஷியல் மீடியாவில் ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்பாட்டிஃபை ஆப்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பாட்டிஃபை ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் வந்து நம்ம இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வரும். எகைன் நீங்கள் செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்காக எல்லா மியூசிக்குமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், எல்லா மியூசிக்கும் காமனாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டாவது டைம் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும், நீங்கள் எந்த மியூசிக் ஃபஸ்ட் டைம் கேட்டிங்களோ அந்த மியூசிக் மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் நம்ம ஏஐ வந்து ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இ காமர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இ காமர்ஸில் வந்து நீங்கள் ஒரு டைம் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்க. மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணால் மொபைல் ஃபோனுக்கு என்ன அடுத்து என்ன வாங்குவீங்க, ஒரு பவுச் வாங்குவீங்க, பேக் கேஸ் வாங்குவீங்க, அதே மாதிரி டெம்பர் கிளாஸ் வாங்குவீங்க. அப்போ அது ரெண்டையுமே என்ன பண்ணும், உங்களுக்கு சஜஷன்லாம் காமிக்கும், ரெக்கமெண்டேஷன்லாம் காமிக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப், இது எல்லாமே என்னது ஒரு சோஷியல் மீடியா தான். இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் அன்வான்ட் எஸ்எம்எஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இப்போ டெரரிஸ்ட்லாம் வந்து அன்வான்ட் எஸ்எம்எஸ் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஇன் குக்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஏஐ வந்து ஒர்க் ஆகுது. அப்போ ஏஇன் குக்கிங்கில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஹவு டு மேக் தோசை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து எப்படி தோசை மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வரும் ஃபஸ்ட் டைம். அடுத்த ரெண்டாவது டைம் பார்த்திங்க அப்படின்னா தோசையை எப்படிலாம் நம்ம சுடலாம் அப்படின்னு என்ன பண்ணணும், நிறையா வீடியோஸ் வரும். அதுதான் ஏஇன் குக்கிங். அப்போ புதுசாக யாராவது வீடியோஸ் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதுதான் ஏஇன் குக்கிங் அப்படிங்கிறதுல ஒர்க் ஆகுது. அப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் சொல்லியிருப்பேன். 4 அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெக்ட் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.